என் அப்பா அம்மா கூட நான் பாத்துக்கிறேன். என் தம்பி பிள்ளைகளுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க. 3 குழந்தைங்க இருக்கு. அவனுக்கு 2 பசங்களும் ஒரு பொண்ணு. அவங்கவுங்க சாமான ஒதுக்கிட்டு தான் இருக்கும். அவன் ஒவ்வொரு பிள்ளைகளா கொண்டு வந்து இங்க கொஞ்சம் தண்ணி இல்லாம இருக்கு, இந்த வீட்டுல கொண்டு வச்சுட்டு போய்கிட்டே இருந்தான். தண்ணி அடிச்சு வரந்தேன்னா பொத்துன்னு விழுந்தவன் தான். உயிர் போய் தான் எந்திரிச்சான். ஐஸ் பெட்டில வைக்க இடம் இல்ல, பெரியாசத்துல வைக்க ஒரு நாள் ஃபுல்லா ஆம்புலன்ஸ்லயே கிடந்தான். உடம்பு ஊதி ஊனு ஓடி மறுநாள் கொண்டு சுடுகாட்டுல இடம் கொடுத்தாங்க. அங்க கொண்டு புதைச்சிட்டு வந்தையா. நாங்க எல்லாருமே மொட்டை மாடில தான் இருக்கோம். வீட்டுக்குள்ள போக முடியல, பாம்பு கிடக்கு. குளிக்க கூட தண்ணி இல்ல, உடுத்த துணி இல்ல, சாப்பிட வழியிலாம எம்மா பசிக்குமான்னு கேக்குதுங்க. எத்தனை பேர் ஓட்டு போட்டு வந்து கால கும்பிட்டு விழுற மாதிரி கேட்கானுங்க. அதுக்கப்புறம் வந்தானுங்களா எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு என்னத்துக்கு? உங்க தம்பி தான் இறந்தாரு? தம்பிதான். 3 குழந்தைங்க இருக்கு. அவனுக்கு 2 பசங்களும் ஒரு பொண்ணு. அவங்கவுங்க சாமான ஒதுக்கிட்டு தான் இருக்கும். அவன் ஒவ்வொரு பிள்ளைகளா கொண்டு வந்து இங்க கொஞ்சம் தண்ணி இல்லாம இருக்கு, இந்த வீட்டுல கொண்டு வச்சுட்டு போய்கிட்டே இருந்தான். அப்புறம் வீட்டுக்குள்ள போனவன் கதவை இழுத்து அடைச்சிருமா அப்படின்னு போனா அவனுக்கு கழுத்து மட்டும் தண்ணி வந்துட்டு, தண்ணி மட்டும் வரையும் அப்படியே தண்ணி அடிச்சு வரந்தேன்னா பொத்துன்னு விழுந்தவன் தான். உயிர் போய் தான் எந்திரிச்சா. அப்பயா உயிர் பழச்சிட மாட்டானா? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம், கோட்ரஸ் ஆஸ்பத்திரி. அங்க போனா தண்ணிலேயே உயிர் போயிட்டுமான்னு சொல்லிட்டாங்க. அவன் 10 நாள் 20 நாள் கடல்ல போய் தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவேன். ஆனா அந்த வெள்ளம் வந்து அவனை கொண்டு போனாங்க நினைச்சு பார்க்கல. எங்க அப்பா ஊனம் விட்டுறவரு. எங்க அம்மா பாவம். எங்க அப்பாவுக்கு உழைக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அவன் பிள்ளைகளை 3 வச்சுக்கிட்டு எங்க அப்பா என்ன செய்வாரு? எனக்கும் புருஷன் இல்ல, நானும் 3 பிள்ளைகள் வச்சிருக்கேன். நான் எங்க அப்பா அம்மா பாப்பனா அவன் பிள்ளைகளை 3 பாப்பானான்னு எனக்கு தெரியல. ஒரு பிள்ளை காலேஜ் படிக்க, ஒரு பையன் இந்த வருஷம் +2 படிக்கிறான், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சு இருக்கான். அவளும் இந்த கூட்டுற வேலைக்கு தான் போவான், வேற ஒண்ணுமே கிடையாது. வீட்டுக்கு ஒரு தாமல் அவனை பாக்கணும். நாங்க எல்லாரும் ஓடிட்டோம், வீட்டெல்லாம் திறந்து போட்டு 2 வீட்டுல உள்ள ஜாமானும் வெளியில போயிட்டு, விரிச்சு படுக்க பாய் கிடையாது, பெட்ஷீட் கிடையாது, எதுவுமே கிடையாது. சேர்ல தான் உட்காந்துருந்தோம். அது கட்டில் கிடந்துச்சு, அதுலதான் நாங்க நைட் எல்லாம் உட்காந்துருந்தோம். 2 நாளா இந்த இவங்க வீட்டு மாடியில கொண்டு வந்து தான் எங்களை வச்சிருந்தாங்க. அது எங்க மாமா வீடு தான், இங்கதான் கொண்டு வச்சிருந்தாங்க. இந்த சைடு வீடு பூரா எல்லாருக்கும் அப்படித்தான். பக்கத்து வீட்டுலாம் அவங்க கீழே விழுந்து நல்ல வளைங்க அவங்க எந்திரிச்சிட்டாங்க, இல்லட்டா அவங்க உயிரும் கூட போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி. என்ன பண்ணனே தெரியல. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. எங்க அப்பா அம்மா கூட நான் பாத்துக்கிறேன். என் தம்பி பிள்ளைகளுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க. அவன் நல்லா சம்பாதிப்பான், அவன மாதிரி சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதிக்கிறவன் இப்ப இல்ல. என்ன பண்ற இடத்துல எங்க மேலையெல்லாம் உயிரா இருப்பான். எங்கிட்ட எங்களை போட மாட்டா. எங்க அம்மாவை எந்த பக்கத்துலயும் போட மாட்டா. எம்மா நீ அங்கிட்டு போவத இங்கிட்டு போவதன்னு. அவன் செத்துட்டான். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க பெரியாசத்துல சேர்த்துட்டு வந்துட்டோம். அவரை சேர்த்துட்டு வந்த பிறகுதான் இப்படி இருக்கு. அவன் செத்த அன்னைக்கு எங்க அப்பா கூட அவன் மூஞ்சில முழிக்க முடியாம போயிட்டு, அவனை நாங்க ஐஸ் பெட்டில வைக்க இடம் இல்ல, பெரியாசத்துல வைக்க ஒரு நாள் ஃபுல்லா ஆம்புலன்ஸ்லயே கிடந்தான். உடம்பு ஊதி ஊனு ஓடி மறுநாள் கொண்டு நேட்டுப்பட்டின்னு ஒரு ஏரியாவுல சுடுகாட்டுல இடம் கொடுத்தாங்க. அங்க கொண்டு புதைச்சிட்டு வந்தையா. என் தம்பி வலுன்னு இருப்பான், அவ்வளவு அழகா இருப்பான். அப்படி பிள்ளைய ஒரு நாள் ஃபுல்லா ஆம்புலன்ஸ்ல ஊனுவோட வச்சு கொண்டு புதைச்சையா. திங்கக்கிழமை காலையில செத்தவன செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு கிடங்குல கொண்டு போட்டோம்யா. அப்படி நாங்க போட்டோம். ஏதாவது உதவி பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் கடலுக்கு போய் சம்பாதித்தாதான் சோறு. கடலுக்கு போகலையா, எல்லா பேருமே பட்டின்னு தான். அந்த நிலைமையில இருக்கிற ஆளுங்க, அங்க உள்ள ஆளுங்க, எங்களுக்கு மீன் பிடிய விட்டா வேற தொழிலே கிடையாது. எங்களை மாதிரி பொம்பளைங்க இந்த கோட்ரஸுகள்ல போய் வீட்டு வேலை பார்ப்போம். நான் வீட்டு வேலை தான் பாக்குறேன். நான் 37 வருஷமா வீட்டு வேலைக்கு தான் போறேன். அந்த வீட்டு வேலை பார்த்தா என் பிள்ளைங்க 3 நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். ஆம்பளைங்களுக்கு இந்த கடலுக்கு போனாதான் சோறு, இல்லட்டா இல்ல. இவங்க போய் 10 ரூபா உழைச்சிட்டு வந்தாதான் வீட்டுல சோறு. இல்ல எங்க யாருக்குமே சாப்பாடு இல்ல. அந்த அளவுக்கு தான். அதுவும் கடலுக்கு போயிட்டு கரையை வந்தாதான் எங்களுக்கு எங்க புள்ள வீட்டுக்கு வந்துட்டு நாங்க நினைப்போம். அதுக்கு தட்டி எப்ப வருவான்னு நாங்க நினைச்சிட்டு இருப்போம். அந்த நிலைமை தான் எங்களுக்கு. ஓட்டு போட மட்டும் வந்துறானுங்க எல்லா பேரும். இப்ப ஒரு ஜனம் வரல, நீங்களாலும் வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஓட்டு போட வந்து கால கும்பிட்டு விழுற மாதிரி கேட்கானுங்க. அதுக்கப்புறம் வந்தானுங்களா எனக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு என்னத்துக்கு? எவனாவது ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு வந்தான்
நீங்க நில்லுங்கப்பா, நாங்க ஓட்டு போட்டோம். மத்த எவனாலும் இந்த ஏரியாவுக்கு ஓட்டு போட வரக்கூடாது ஓட்டு கேட்டு. என்னால அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியல. எங்க அப்பா ஊனமுற்றவரை வச்சு நான் என்ன பாதிக்கிறேன்னு தெரியல. இப்போ நீங்க இங்க பாதிக்கப்பட்ட டைம்ல உணவுகளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ஏரியா ஒரு வீடே மூழ்கிற அளவு தண்ணி இருக்கு. இங்க சாப்பாடே கிடையாது. 2 நாள் யாருமே சாப்பிட முடியாது. யாருமே வந்து பார்க்க முடியாது. யாருமே வந்து பார்க்க எட்டி கூட பார்க்க முடியாது. இவங்க கூட வெளியே கூட போக முடியாது. போக முடியாத சூழ்நிலை. இப்பதான் எல்லாமே வந்திருக்கு. எங்களுக்கு முத சாப்பாடே இப்போ வந்து சக்தி மூலியம் மீனவர் சக்தி மூலியத்துல தான் எங்க எல்லாருக்குமே பசி அமர்த்தினாங்க. எல்லாருமே மொட்டை மாடியில தான் இருக்கோம். எங்களை யாருமே வந்து ஏற்று பார்க்கல. அவன் எங்கள ஒருத்தன் அங்க இருக்க போய் எங்களை வந்து காப்பாத்திருக்கான். எத்தனை பேருக்கு சோறு போட முடியும்? சோறே இல்லையா, குடிக்க தண்ணி இல்ல. தண்ணிக்கு நாங்க எங்க போவ? எல்என்டில கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி இல்லமான்ட்டாங்க. இருந்தா தரத்தான் செய்வாங்க. அவங்களும் இல்லன்ட்டாங்க. மொட்டை மாடியில சின்ன பிள்ளைகளோட இருக்கும். வெறும் மாடியில எவ்வளவு நேரம் ஈர துணியை கட்டிட்டு இருக்க வயித்துல ஒரு ஆள் இருக்க போய் எங்களுக்கு பசியார இந்த 2 நாளும் சாப்பாடு, பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு, பால் மாவு எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க வாங்கி தின்றோம், இல்லன்னு சொல்லல. அது மீனவன் சக்தியால தான் முடிஞ்சிச்சு. வேற யாருமே உள்ள வரல. இன்னும் அவங்க சொல்லி 2-3 பேர் வந்துதான் சேர்ந்து கொடுத்தாங்களே ஒழுசு. எங்களுக்கு வேற யாருமே எங்களை வந்து எட்டி பார்க்கல. நாங்க எல்லாருமே மொட்டை மாடியில தான் இருக்கோம். வீட்டுக்குள்ள போக முடியல. பாம்பு கிடக்கு, பொடி பாம்பு இதுகளுமா இருக்கு. நாங்க எப்படி பிள்ளைகளை கொண்டு போவோம்? கரண்ட் வசதி ஒன்னும் கிடையாது. நாங்க எப்படி போய் இருந்து சாப்பிட? வாங்க, எல்லா பொருளும் தண்ணியில போயிட்டு. உடுத்துன துணி மட்டும் தான் தப்பிச்சிருக்கோம். அதைத்தான் புளிஞ்சு காய போட்டு போட்டுக்கிறோம். வேற எல்லாமே இருந்தும் இல்லாம தண்ணியில போயிட்டு என்ன செய்யறதுக்கு? சாப்பாடாக்குற பாத்திரம், கேஸ் சிலிண்டர் எல்லாமே தண்ணியில. எல்லாருக்குமே, எனக்கு ஒரு ஆளுக்குன்னு இல்ல, எங்க ஊர்ல உள்ள வீட்டுல அவ்வளவு வீட்லயுமே சிலிண்டர் எல்லாமே முங்கி போச்சு. உடுத்தின சேலை யாராட்டி எங்களுக்கு ஒரு சொட்டு துணி எதுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா யாருமே வரல. எங்களை பார்க்கவே வரல. குளிக்க கூட தண்ணி இல்ல, உடுத்த துணி இல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு இது கூட வாங்கி கொடுக்க வழி இல்லாம, சாப்பிட வழி இல்லாம, எம்மா பசிக்குமான்னு கேக்குதுக்கு. இந்த 2 நாளா தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வெள்ளம் வர டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி வந்தது? என்ன நடந்தது? வீட்டுலதான் இருந்தோம். மழை வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து தண்ணி உடச்சிக்கிட்டு தண்ணி வருதுன்னு நாங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவுக்கு வந்துட்டு தண்ணி. திரும்பி பாக்குறதுல இவ்வளவு வந்து என்ன செய்ய? சின்ன பேரன் 2 பேரு பேரனும் பேத்தியும் அதை என் மருமையும் தூக்கிட்டு மாடிக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரையா அந்த ஒரு சேலையை போட்டு வாங்கன்னு எங்களை ஒவ்வொரு ஆளையா இழுத்துதான் நாங்க உயர ஏறி போயிருக்கோம். இவ்வளவு வந்த தண்ணி அதுக்கப்புறம் இவ்வளவுக்குள்ள வந்துட்டு எங்களால ஒன்னும் செய்ய முடியல. அப்படியே கிடந்துட்டோம். எல்லாரும் இருக்கிற ஆம்பளையிலும் ஒவ்வொரு வீட்டையா வந்து காப்பாத்துறாங்க. காப்பாத்தி எங்களை உயரப்போங்கன்னு தூக்க முடியுது. எங்க மின் பக்கம் இருந்தவங்க மட்டும் ஒரு 2-3 குடும்பம் தப்பிச்சு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஓடி இருக்காங்க. அவங்கதான் தப்பிச்சிருக்காங்க. அதை கூட ஆம்பளையில் போட்ட பார்க்க போனவங்க பாலம் உடஞ்சு போய் அங்கிட்டு இங்கிட்டுமா நின்று மீனவர்கள் தான் காப்பாத்தி விட்டுருக்காங்க. கேம் டு கோட்ரஸ் எல்லாம் சொன்னாங்களாம், மீனவர்கள் இருக்கத்தையும் காப்பாத்திருவாங்க, அவங்களுக்கு குழிவோட தெரியும், எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அமைதியா நெல்லுங்கன்னு காப்பாத்திருக்காங்க. முத்தியாரத்தெல்லாம் ஒரு அம்மா ஊசி போட 2 வயசு குழந்தைய கொண்டு வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் அண்ணா குழந்தையும் என்னையும் காப்பாத்துங்கன்னு இருக்காங்க. குழந்தைய எங்க வீட்டுக்காரர் வாங்கியிருக்காரு. என் கொழுந்து அந்த அம்மாவை பிடிச்சிருக்கு. பாலம் 2ஆ பிரிஞ்சிட்டு முனிசாமி கோயில்கிட்ட உள்ள பாலம். குழந்தையும் எங்க வீட்டுக்காரரும் தனியா, அந்த அம்மாவும் என் கொழுந்தனும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார சாரத்தை உறிஞ்சு அந்த அம்மாவை கொடுத்து சாரத்துல இருந்து கெட்டி இழுன்னு இழுத்துருக்காங்க. அப்பதான் NDPL இருக்காங்க. சுனாமி காலில் உள்ளவங்க கடலோடியல் அவங்க காப்பாத்திருவாங்கம்மா, நீ கவலை. காப்பாத்தையும் கும்பிட்டு போனாங்களாம். அவங்க இங்க முத்தியாபுரக்காரவங்க ஊசி போட வந்தவங்க இங்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க வீட்டுக்காரர் தான் காப்பாத்திருந்தாங்க. அப்படி ஆம்பளையில் கொஞ்சம் பேர் இருந்தவங்க எங்க ஆளுகளை கடத்தி விட்டாங்க. நாங்க எல்லாரும் இங்க மாட்டினவங்க இங்கதான் மாட்டியிருக்கோம். இன்னும் வரைக்கும் எங்களை யாரும் வந்து பாக்கல. மீனவன் சக்தி மட்டும் வந்து 2 நாளா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாப்புல நாங்க வாங்கி சாப்பிடுறோம். எங்களை வந்து இன்னும் வெயில் அடிச்சு கூட இன்னும் யாரு எப்படி இருக்கீங்கன்னு பாக்கல.